இருக்கிறீங்க. கூட்டணி தேவைதான். ஆனா அதிமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கிறோம். கொடி பறக்குது. அந்த கனவு காலநிலையாகத்தான் போகும். ஆட்சியில மக்கள் கண்ட பலன் என்ன? துன்பம், துயரம். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருந்த பொழுது இந்த ஆட்டோரம் இருக்கின்ற அந்த அசுத்த நீர் நதியிலே கலக்கின்ற பொழுது நதி நீர் அசுத்தமாகிறது. திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டு மேட்டூர் அணையில் திறக்கப்படுகிற நீர் கடலிலே கலக்கின்ற வரை சுத்தமான நீராக ஓட வேண்டும். அதற்காக ஒரு திட்டத்தை தமிழாமலையும் பெரும்பாலும் விவசாயம், கைத்தறி, விசைத்தறி, இந்த 3 தொழில்தான் மையமாக இருக்கிறது. இந்த 3 தொழிலும் ஸ்டாலின் முதலமைச்சருக்கு சரிந்து அந்த மக்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை, வாழ்க்கை போராட்டம், ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. பாதுகாப்பு இல்ல, விசைத்தறியில் வழிபடுகிற தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, வறுமை, கொடுமை, இதனால் தன்னுடைய உலகில் இருக்கிற உறுப்பை இருக்கக்கூடிய ஆவணங்க இந்த ஆட்சியில் ஏற்பட்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும். வறுமை என்பது மிக கொடுமையான உங்களுடைய ஆட்சியில ஒரு சிறந்த ஆட்சி என்று சொல்லுகிறீர்கள். இந்தியாவிலேயே முன்னாள் முதலமைச்சர் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் தமிழகத்திலே நிலை என்ன? வறுமையின் காரணமாக நம்முடைய உறுப்புகளை நிற்கின்ற அவலங்களை உங்களுடைய ஆட்சியில தான் பார்க்கப்படுகிறது. அதுவும் திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏ அவர் நடத்துகின்ற மருத்துவமனையில இந்த கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக அரசுக்கு புகார் வந்தவுடன் திமுக அரசாங்கம், திமுக எம்எல்ஏ குழு அமைக்கப்பட்டு அங்கே மருத்துவமனையில் சோதனை செய்யப்படுகிறது. சோதனையில் கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக கண்டறியப்பட்டு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு தடை விதிக்கப்பட்டது. ஆனால் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்கின்ற மருத்துவமனை அந்த நிர்வாகிகள் கடுமையாக இந்த சாடி இருக்கிறது. இந்த கிட்னி முறைகேடு இதை வன்மையாக கண்டித்திருக்கிறது. இதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்கு தனி அதிகாரிகள் அமைக்கப்பட்டு இன்னும் அந்த அதிகாரிகள் நம்முடைய பணியை தூண்டவில்லை. சிந்திச்சு பாருங்க. இந்த கிட்னி முறைகேடு நடைபெற்று ஒரு மாதத்துக்கு மேலாகிறது. உயர்நீதிமன்றம் தனியோட அமைத்து ஏற்படுத்தி நீதிமன்றம் அளிக்கிற தீர்ப்புக்கு முன்னதாகவே குழு அமைக்கிறீங்க. வேகமா விசாரணை மேற்கொள்கிறீங்க. இங்கே ஒரு நியாயம், அங்கே ஒரு நியாயம். ஆக எண்ணி பார்க்க வேண்டும். இது ஒரு கொடுமையான செயல். கிட்னி அந்த கனவு காலநிலையாகத்தான் போகும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.